ஹலோ மக்களே, இன்றைக்கி பெங்களூரில் இருக்க சிவன் டெம்பிள் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். பெங்களூரில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அப்புறம் ரொம்பவே பழமையான சிவன் கோவில் அல்சூர் பகுதியில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு சோமேஸ்வரர் கோவில் சோழர்கள் காலத்தில் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோவிலோட வரலாற்று சிறப்புகள் எல்லாமே சோழர்கள், விஜயநகர பேரரசு அப்புறம் கெம்பகவுடா காலங்களோட தொடர்புடையதுன்னு சொல்லப்படுது. இந்த கோவில் சோழ பேரரசு காலத்தில் திராவிட கட்டிடக்கலை நயத்தில் கருங்கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் பழைய தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுவது தான் இந்த சோழர் காலத்தோட வரலாற்று சான்று. பெங்களூரை நிர்மாணித்த கெம்பகவுடா இந்த கோவிலை பிற்காலத்தில் விரிவுபடுத்தி வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு. கெம்பகவுடாவோட கனவுல வந்த சோமேஸ்வரர் பூமிக்கு அடியில் புதஞ்சிருந்த பொக்கிஷத்தை கொண்டு இந்த கோவிலை புதுப்பிக்க உத்தரவிட்டதாக ஐதீகங்கள் சொல்லப்படுது. கட்டிடக்கலையோட சிறப்புகள் பார்த்திங்கன்னா, மிக அழகான தூண்கள், பிரம்மாண்டமான ராஜகோபுரம், கல் தூண்கள் அப்புறம் புராண சிற்பங்கள்லாம் இந்த கோவிலோட சிறப்பம்சமாக இருக்குது. கோவிலோட கருவறையின் முன் மண்டபத்தில் பஞ்சலோகத்தால் ஆன அழகிய நந்தி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. ராவணன் கைலை மலையை தூக்குன காட்சி, மகிஷாசுரனை துர்கை வதம் செய்த காட்சி, நாயன்மார்கள், பார்வதி, சிவன் திருக்கல்யாண காட்சி, அப்புறம் சப்த ரிஷிகளோட கருங்கல் சிற்பங்கள்லாம் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட கல்யாணி தெப்பக்குளம் 1200 ஆண்டு பழமையானது. ஓகே மக்களே, இதே மாதிரி நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.